விஜய் படத்தோடு ஒரு படம் மோதுது அப்படின்னா அது வந்து ஒன்று ரஜினி படமாக இருக்கணும், இல்லைன்னா அஜித் படமாக இருக்கணும். இப்போ சிவகார்த்திகேயன் வர்றாரு, அவருக்கு இல்லாத மார்க்கெட்டா, அவருக்கு இல்லாத கூட்டமானலாம் இங்கே பல பேர் கேட்கலாம். ஒரு எளிமையான குடும்பத்திலேருந்து வந்து தன் உழைப்பினால் மட்டுமே இந்த இடத்துக்கு வந்தவர் அவர். விஜயவே ஜெயிச்சவனான்னு நாளைக்கு அவர் சொல்லிக்கலாம்ல. ரெட் ஜெயண்ட்டை பகைச்சிக்கிட்டு வந்து யாரும் விஜய் படத்துக்கு நிறையா கொடுக்கணும்லாம் வரமாட்டாங்க. ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம கூட வலைப்பை சந்தனன் சார் இருக்காரு. இவர்கிட்ட சினிமா சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேட்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். விஜய் கொடுத்த துப்பாக்கி அவருக்கே திரும்புதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இதை கேட்டோடனே உங்களுக்கு கெஸ் பண்றதுக்கு ஏதாவது இருக்கா? அதான் சிவகார்த்திகேயன் படமும் விஜய் படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஜனநாயகன் பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகும்னு சொன்னோடனே அடுத்த அறிவிப்பு பராசக்தியும் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து வதந்திகள் அப்படி வரும். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு ரெண்டு பேருமே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. ஆமாம், ஜனவரி 9 ஜனநாயகன்னு இவங்க அறிவிச்சிட்டாங்க. அவர் பொங்கலுக்கு வரும்னு சொல்லியிருக்காரு. பொங்கலுங்கிறது அதுலேருந்து ஒரு 3 நாள் கழித்து பொங்கல் வருது. அப்போ ஒரு 3 நாள் கேப்பில் சிவகார்த்திகேயன் படம் வருது. பட் விஜய் படத்தோடு ஒரு படம் மோதுது அப்படின்னா அது வந்து ஒன்று ரஜினி படமாக இருக்கணும், இல்லைன்னா அஜித் படமாக இருக்கணும். அதுதான் தாங்கும். வேறு யார் வந்தாலும் அங்கே வந்து நிற்க முடியாதுங்கிறது தான் திரையுலகத்தை பொறுத்தளவுக்கான ஒரு விஷயம். இப்போ சிவகார்த்திகேயன் வர்றாரு, அவருக்கு இல்லாத மார்க்கெட்டா, அவருக்கு இல்லாத கூட்டமானலாம் இங்கே பல பேர் கேட்கலாம். சிவகார்த்திகேயனோடு வந்து விஜயை ஒப்பிடவே முடியாது. நம்ம விஜய் வந்து எங்கேயோ இருக்கார், சிவகார்த்திகேயன் இப்போ தான் அந்த இடத்த நோக்கி மெல்ல நகர்ந்துக்கிட்டு இருக்கார். அப்போ அந்த ஒரே நாளில் ரிலீஸுங்கிறத சிவகார்த்திகேயன் அந்த முடிவை எடுத்திருக்கிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. பட்டு இல்லை சார், நாங்கள் சேர்ந்து வர வேண்டாம், அது ஒரு தேவையில்லாத பிரச்சனைன்னு சொன்னாலும் கேட்குற நிலைமையில் பட தயாரிப்பு நிறுவனம் இருக்காது. ஏன்னா இப்போ பட தயாரிப்பாளர்கள் ரெண்டு பேருமே பல கோடிகளை இதில் தூக்கி போட்டு வச்சுருக்காங்க. அப்போ அந்த பணத்தை எங்கே ரிலீஸ் பண்ணால், எப்படி ரிலீஸ் பண்ணால் எடுக்க முடியுங்கிற கால்குலேஷன் அவங்களுக்கு இருக்கும். அப்போ நாங்கள் வந்து எங்கள் பணத்தை எடுக்கிறது தான் பார்ப்போமே தவிர உங்களுடைய தனிப்பட்ட நட்புகளுக்கெல்லாம் நாங்கள் இடம் கொடுக்க முடியாதுங்கிறது தான் அவங்களுடைய பதிலாக இருக்கும். அப்போ சிவகார்த்திகேயன் நாங்கள் ஃபைட் பண்ணாரா இல்லையாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஒருவேளை நாளைக்கு வந்து ஜனநாயகனோட பராசக்தி ரொம்ப நல்லா இருந்து அந்த படம் ஓடிடுச்சுன்னு வைங்களேன், விஜயவே ஜெயிச்சவனான்னு நாளைக்கு அவர் சொல்லிக்கலாம்ல. ஸோ அது கூட ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் விஜயினுடைய தோல்வி படமே வந்து பட்ஜெட்டை ரெக்கவரி பண்ணிடும். ஸோ அப்படி தான் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். வாரிசெல்லாம் வந்து பெருசாக கொண்டாடப்பட்ட படங்களாக இல்லாட்டி கூட, படமாக இல்லாட்டி கூட அது வந்து பட்ஜெட்டை எடுத்துச்சு. ஸோ அது மாதிரி இருக்கும் பொழுது சிவகார்த்திகேயன்லாம் போய் அவரோட மோதுறதுங்கிறது ஒரு ரிஸ்க்கான விஷயந்தான். ஓகே சார். இப்போ இந்த மாதிரி பெரிய நடிகர்களோட படத்தை வந்துட்டு நம்ம ஊரில் திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் தான் அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நடம் பிடிக்கிறாங்களே. நார்மலான டைமில் ரிலீஸ் பண்ணால் அந்த அளவுக்கு இது இருக்காதோ? அது என்னன்னாங்க, இப்போ என்ன தான் வந்து நார்மல் டேஸில் இவங்க படம் வந்தாலும் அன்னைக்கு வந்து தியேட்டர் திருவிழாவாக மாறும். அது வேற, அதுதான் வந்து ஃபெஸ்டிவல் டேயாக மாற்றுவாங்க ரசிகர்கள். ஆனாலும் பொதுமக்களும் பெண்களும் குழந்தைகளும் வந்து பார்த்தா தான் அந்த படம் வந்து ஹிட்டு. ஒரு ரசிகன் எத்தனை தடவை போய் பார்ப்பான்? 2 தடவை பார்ப்பான், 3 தடவை பார்ப்பான். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழித்து 4 நாள் கழித்து அந்த படத்தை ஓட வைக்கிறது யாருன்னா குடும்பங்கள் தான். அப்போ ஒரு 10 நாள் லீவு வர மாதிரியோ அல்லது ஒரு 7 நாள் லீவு வர மாதிரியோ ஒரு சூழல் இருக்குது. இன்னொன்று வந்து பண்டிகை நாட்கள்னால் ஆட்டோமேட்டிக்காகவே ஒவ்வொரு வீடுமே ஒரு குதூகலமான ஒரு மனநிலையில் இருக்கும். அப்போ வந்து வாங்க குடும்பத்தோட சினிமாவுக்கு போகலான்னு கிளம்புவாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய சாய்ஸ் வந்து பெரிய நடிகர்கள் படமாக இருக்கும். அதனால தான் அவங்க வந்து ஃபெஸ்டிவலை குறி வச்சு வராங்க. அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது பற்றி பல கருத்துக்கள் இங்கே இருக்குது. இப்போ நடிகர் பார்த்திபன் கூட ஒரு முறை சொன்னார், சார் இப்போ பெரிய நடிகர்கள் படங்கள் எப்போ வந்தாலும் அது வந்து தீபாவளி பொங்கல் தான். அப்போ தீபாவளி பொங்கலை வந்து எங்களை மாதிரி சின்னவர்கள்ட்ட விட்டு கொடுத்துடலாம்ல நீங்கள் அப்படின்லாம் பேசினார். பட் என்ன பேசினாலும் அது அவ்வளோதான். ஓகே சார். இதுவே வந்துட்டு என்னன்னா தளபதியும் சிவகார்த்திகேயனும் ஒன்றா வர போகிறாங்களான்னு இருந்தபோது அடுத்த தீபாவளிக்கு இப்போ 2025 தீபாவளிக்கு வந்துட்டு கூலியும் மதராசியும் ஒன்றா வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ஏதாவது? இல்லை, தொடர்ந்து சிவகார்த்திகேயனுக்கு அடி மேலே அடி விழுந்துட்டு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஒருவேளை அப்படி ஒன்றா வந்துச்சுன்னு வைங்களேன், இப்போ இது நேற்று வரைக்கும் சிவகார்த்திகேயனை கொண்டாடிக்கிட்டு இருந்த விஜய் ரசிகர்கள் நேற்றிலேருந்து வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி நீ எங்கள் தலைவரோட நீ வந்து போட்டி போடுவ அப்படின்ட்டு பயங்கரமாக அவரை வந்து ட்ரோல் பண்ணுறாங்க. ரொம்ப மோசமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரஜினி ரசிகர்களும் சேர்ந்துருவாங்க அதில்.
என்ன ஆக போகிறாருன்னு தெரியல. ஓகே. இப்போ வந்துட்டு இந்த நம்ம பொங்கலுக்கு வந்துட்டு தளபதியோட படம் ஜனநாயகன் வரதுனால இது ஏதாவது பின்வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி நான் வச்சிருந்தேன். ஆனா நீங்க வந்துட்டு உங்களோட நட்பெல்லாம் இங்க இது பண்ணக்கூடாதுன்னு அவங்க ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து சொல்லிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அந்த கேள்வி கேட்டே தோணணும். இல்லை இல்லை 3 நாள் கேப் இருக்குல்ல. இது 9ஆம் தேதி வருது, அது 13ஆம் தேதி வருது. அப்போ 3 நாள் ஒரு பெரிய வசூலை தனி படம் எடுத்துடும். அதுக்கப்புறம் வர்றது வந்து ஒருவேளை நல்லா இருந்தால் ஓட போகுது. விஜய் படம் கான்ஸ்டண்ட்டாக அது வந்து ஒரு கூட்டம் இருக்குது. விஜய்க்கு வந்து ஒரு கூட்டம் இருக்குது, ரிப்பீட்டட் ஆடியன்ஸு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இது அந்த படம் நல்லா இருந்ததுன்னாங்கிறது தான் இப்போ பேச்சு. ஓகே சார். இப்போ விஜய் படத்துக்கு எப்படி தனியாக ஆடியன்ஸ் இருக்காங்களோ, ஃபேன்ஸ் இருக்காங்களோ, அதே மாதிரி எதிர்க்குது எப்படா விஜய் படம் வரும், எப்படா நம்ம ஏதாவது பண்ணி அங்கே ட்ரெண்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சில பேரும் சுற்றிட்டு இருக்காங்க. எல்லா விஜய் சாரோட படத்துக்குமே வந்துட்டு ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டு வரும்ல. இந்த படத்துக்கு அதுவும் அரசியல் வேற வரப்போறாரு, சும்மா சொல்ல முடியாது. என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு இப்போவே நிறைய பேர் கிளப்பியிருப்பாங்க. ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பிரச்சனை சிவகார்த்திகேயன் ரூபத்தில் வரும். ஐயோ, இந்த வாட்டி இப்படி வந்துருச்சோ? ஆமாம். ஏன்னா இப்போ அந்த படத்தை தயாரிக்கிற நிறுவனம் வந்து அவங்களுக்கு பேக்கிங்கில் ரெட் ஜெயண்ட் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை இது திட்டமிட்டு செய்யப்படுதோங்கிற எண்ணமெல்லாம் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளோட கடைசி படம், நம்ம அரசியலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வர்ற படம், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு கலெக்ஷனை பார்க்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து படத்தில் அவ்வளோ வேலையெல்லாம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் இன்னொரு பெரிய படம் வருதுங்கிறதே இவங்க கலெக்ஷனில் கை வைக்கிற விஷயம் தானே. அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும், கட்டாயம் இருக்கும். தியேட்டர் ஷேரிங்கில் இன்னும் பிரச்சனை இருக்குது. ஆமாம். ஏன்னா இப்போ ரெட் ஜெயண்ட் தான் தியேட்டர் போட போகுதுங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா, ரெட் ஜெயண்ட்டை பகைச்சிக்கிட்டு வந்து யாரும் விஜய் படத்துக்கு நிறையா கொடுக்கணும்லாம் வரமாட்டாங்க. அப்படிலாம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக. லாஸ்ட் டைம் ஏதோ இந்த மாதிரி தான் ரெட் ஜெயண்ட்டும் மாமன்னனுக்கு நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய தியேட்டர்ஸ் வந்துட்டு இவங்க ஆக்குப்பை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. மறுபடியும் அந்த மாதிரி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இது வந்துட்டு ஒரு க்ளூ, இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றது. ஓகே சார். அடுத்தபடியாக வந்துட்டு டிராகன் படக்குழுவினர் வந்துட்டு விஜய் சாரை போய் மீட் பண்ணி வாழ்த்தெல்லாம் பெற்றிருக்காங்க. இதில் வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் ஆன நிலையில் வந்துட்டு அடுத்த படம் எப்படியும் பண்ணுவாங்க, அஸ்வத் மாரிமுத்து விஜய் சாரும் பண்ணுவாங்க, தளபதி 70 வந்தே தீரும் அப்படின்ற மாதிரி சில கும்பல் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்குமா வாய்ப்புகள்? பக்கத்தில் இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு தப்பாங்க. உடனே அவருக்கு படம் கொடுத்துருவாருன்னு சொன்னால் அது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கான்னு தெரியல. ஒரு வெற்றி படம், அவங்க வந்து விஜயை சந்தித்து வாழ்த்து பெறணும்னு நினைக்கிறாங்க, வாங்க சார்னு கூப்பிட்றாரு, அவ்வளோதானே. இதில் வந்து அஸ்வத் மாரிமுத்துக்கு விஜய் படம் பண்ணுவார் அப்படின்னா ஏற்கனவே அவரோட ஃபோட்டோ எடுத்தவங்களாம் இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் என்றைக்கு வருவாங்க? ஸோ அப்படி கிடையாது. அவர் வந்து 69 தான் என் கடைசி படம்னு சொல்லிட்டாரு. அங்கே அரசியலுக்கு போய் ஒருவேளை அங்கே ஒரு நினைத்த மாதிரி ஒரு லைஃப் இல்லைன்னா திரும்ப சினிமாவுக்கு வருவார். அன்னைக்கு தான் அதை பற்றி யோசிப்பார். அன்னைக்கு அஸ்வத் மாரிமுத்து எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியாதுல்ல. ஒருவேளை அங்கே இருக்கலாம் அல்லது இங்கேயும் இருக்கலாம், நமக்கு என்ன தெரியும். ஓகே சார். இப்போ வந்துட்டு நம்ம டிராகன் படம் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரதீப் ரங்கநாதன் பற்றி பேசியே ஆகணும். ஒரு குட்டி டைரக்டராக ஆரம்பிச்சு இப்போ வந்துட்டு சிவகார்த்திகேயன் எப்படி எல்லாம் ஸ்டார்டிங்கில் பார்க்க ஆரம்பித்தாங்களோ அந்த மாதிரி பிரதீப் ரங்கநாதனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது அவருக்கு. அவ்வளோ படங்கள் வந்துட்டு நல்லா வந்துட்டு சூப்பராக நடிக்கிறாரு, நிறைய விஷயங்கள் நல்லா க்ரியேட்டிவாக பண்ணுறாரு. எப்படி இவங்களை பிடிக்கணும், அவர் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தளபதி சொல்லுவார்ல சிவகார்த்திகேயன், அதே இதுவே இவரும் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட 4வது படம் வந்துருச்சு. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அவரை பார்த்தோன்னா அவரோட க்ரோத் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு இருக்கு. அவரை பற்றி ஏதாவது பேச முடியுமா? இல்லை, அதுதான் இப்போ அவரை மாதிரி உள்ளவர்களுடைய வெற்றி வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். என்னென்னா, ஒரு எளிமையான குடும்பத்திலேருந்து வந்து தன் உழைப்பினால் மட்டுமே இந்த இடத்துக்கு வந்தவர். அவருடைய திறமையினால் மட்டுமே இந்த இடத்துக்கு வந்தவர். என்னென்னா, இப்போ தனுஷ் வந்த மாதிரி தான். இப்போ சிவகார்த்திகேயனாவது அவர்கிட்ட ஒரு சாமிங் இருக்குது, அவர்கிட்ட ஒரு ஏதோ ஒன்று இருக்கும். பட் தனுஷ்கிட்டலாம் அப்படி இல்லை, பிரதீப் ரங்கநாதன்லாம் அப்படி இல்லை. அவங்க எல்லாமே இந்த பார்க்க பிடிக்க வச்ச ரகம் அவங்க. ஸோ அப்படி ஒருத்தர் வரும்பொழுது அவங்களுக்கு இந்த மக்கள் கொடுக்குற ஆதரவெல்லாம் நமக்கு கொடுக்குற மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துது. இன்னொன்று வந்து அவங்களாம் ரொம்ப பேசிக்கலாக வந்தவங்கிறதுனால எதையுமே அவங்க மண்டையில் ஏற்றிக்கிறது இல்லை. இப்போ பிரதீப் ரங்கநாதன்லாம் பார்க்கும்போது இந்த வெற்றி எதையுமே அவர் மண்டையில் ஏற்றிக்கல, ரொம்ப எளிமையாக இருக்கார். பெரிய பந்தா பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து அதெல்லாம் இல்லை அவர்கிட்ட. அதுவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்குறது. ஓகே சார். நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.